ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நானும் மற்ற பிள்ளைங்க மாதிரி அது வேணும் இது வேணும்னா கேட்டேன். ஒரு ஃபோனுக்கு ரீசார்ஜ் தானே கேட்டேன். அதுக்கு போய் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் இருந்தால் தானே நிம்மதியாக இல்லை உங்களுக்கு. நான் வீட்டை விட்டு எங்கேயா போகிறேன். ஹலோ, நான் தாண்டி பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் வேற யாராவது ஃபோன் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சரி, நான் ஒரு லவர் டி. என்னோடவா அவன் உனக்கு முக்கியம்? இதை பாரு, த பெஸ்டி இதெல்லாம் சொல்லாத. இதெல்லாம் நல்லா இல்லை. சின்ன வயசுலேருந்து மாமா மாமான்னு என் காலை சுற்றி வந்த பார்த்தியா? உன்னை நம்பினேன் பார்த்தியா? இன்னைக்கு புதுசாக ஒருத்தன் திடீர்னு கலர் கலராக சொக்கா போட்டு வந்தோன்னா அவன் பின்னாடி போயிடுவேன். கேட்டால் பெஸ்டின்னு சொல்லுவேன். ஏய் நிறுத்திடி. இதை பார், உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாது. உன் பெஸ்டி இருக்கால, அவங்கிட்ட பேசுகிறேன். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு, அந்த பெஸ்டிக்கு இன்னைக்கு துஷ்டி. வைடி ஃபோனை. ஹலோ ஹலோ அண்ணே, எங்க இருக்கீங்க? தம்பி, ஒரு சின்ன பஞ்சாயத்துல இருக்கேன்பா. ஒரு முக்கியமான பர்சனல் பஞ்சாயத்து ஒன்று இருக்குண்ணே. யாருக்கு? எனக்கு தானே. உங்க மொபைலுக்கு என்னோட லொகேஷன் ஷேர் பண்றேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்துருங்கண்ணே. சரி சரி சரி. சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. வைக்கிறேண்ணே. என்ன தம்பி, ஏதோ பர்சனல் பஞ்சாயத்துன்னு சொன்ன? ஆமாண்ணே, ஒருத்தனை இன்னைக்கு போடணுண்ணே. எடுத்த உடனே போடணும் சொல்லாங்கடா. மொத்தம் என்ன விஷயம்னு சொல்லு, கூப்பிட்டு வச்சு பேசுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்டா. ஓகேவா? இல்லைண்ணே, அவன் ஏற்கனவே ஆள் கூட நிறைய பேசிட்டு இருக்கிறான். அவனை போட்டே ஆகணும். ஓளுக்கிட்டே ஒருத்தன் பேசிட்டு இருக்கானா? அவன் யாரு? மாமனா, மச்சானா, இல்லை ஃப்ரெண்டா? பெஸ்ட்டுண்ணே. என்னது பெட்டியா? அவன் ஆள் யாருன்னு மட்டும் காட்டு. அந்த பெட்டியை மேலே அனுப்புறதா கீழே அனுப்புறாங்கிறதா அண்ணன் பார்த்துக்கிறான்டா. அவன் எப்போவும் இந்த ரூட்டு வழியாக தானே வருவான். எப்படி இன்னைக்கு இந்த ரூட்டு வழியாக வந்தே ஆகணும். அவனை இன்னைக்கு பிடிக்கிறோம், மொத்தமாக முடிச்சிடுறோம். ஹாய், நீங்கள் பவித்ரா மாமா தானே? ஆமாம், பவித்ராவோட மாமாவே தான். என்ன இங்கே நிற்கிங்க? ஏதோ விசேஷமா? ஆமாம் சார், விசேஷம்தான். நண்பர் சொன்னாப்புல ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் கொஞ்சம் கிளறுங்கன்னா பேசிட்டே போயிடலாமே. பார்க்க அப்படி பேங்க் ஆஃபீஸர் மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு எதுக்கு சார் இந்த வேண்டாத வேலை? நான் ஒன்றும் பண்ணலை சார். அடுத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆட்டே பொண்ணுன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? நம்ம பர்சனாலிட்டியை பார்த்து பொண்ணுங்கள்லாம் தேடி வர்றாங்க. சார், நீங்கள் பெட்டியா இருங்க, என்ன எல்லவா வேணா இருந்துட்டு போங்க. ஆனால் நண்பனோட லைஃப்பில் மட்டும் குறுக்க வரக்கூடாது. ஓகேவா? நான் ஒன்று அவங்க லைஃப்பில் குறுக்க வரலையா? அவங்க கல்யாணம் பண்ணட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். நான் பெஸ்டியாக இருந்துட்டு போகிறேன். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ எங்கடா ஓடுற பெட்டி? செத்துட்டானா? கடைசியில் என்னையும் கொலகாரம் ஆக்கிட்டீங்களடா. அண்ணா என்ன அங்க கொஞ்சம் பாருங்க.
யாரா இவன் உச்சி வெயில போய் ஜாக்கிங் போயிட்டு இருக்கான்? பைத்தியக்காரனா இருப்பான் போல. ஒருவேளை கரடி கரடி வந்திருக்குமோ? ஐயோ, எது வந்தா என்ன, நமக்கு வருது அவசரமா, போயிட்டு வந்துரும். டேய் யாரா நீ இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்கிற? டேய் உன் கடமை உழைச்சிக்கிற அளவே இல்லையாடா, இங்க உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கிற? வீட்டுக்கு போடா. அண்ணே இந்த ரவுடிஸ் துரத்துறாங்கண்ணே, அவங்கள்ட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கண்ணே. ரவுடிஸ் துரத்துறாங்களா? ஒருவேளை புள்ள பிடிக்கிறவங்களா இருப்பாங்களோ? அண்ணே அதை வந்துட்டாங்கண்ணே. அண்ணே நீங்களும் ஓடி வந்துருங்கண்ணே. டேய் டேய் நில்றா, விட்டுட்டு ஓடிடுறதா டேய். டேய் நீ அப்புறம் அந்த குழந்தை கடத்துற கும்பல் கிட்ட மாட்டின? அண்ணே அவங்க குழந்தை கடத்துற கும்பல் இல்லைண்ணே. ஒருவேளை கிட்னி கடத்துறவங்களா இருப்பாங்களோ? அண்ணே அதுவும் இல்லைண்ணே. டேய் 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 என்ன அண்ணே, விடுங்க, அண்ணே. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லடா. டேய் டேய் ஐயோ அண்ணே அண்ணே அண்ணே. செல்லம், மரியாதையா போன கீழே போட்டு போயிரு, இல்ல ஒன்னால இவனை நான் கொன்றுவேன். அட செல்போன் திருடுறவங்களாடா நீங்க? மூடி அண்ணே சீக்கிரம் ஓடி வந்துருங்கண்ணே. அண்ணே நான் அவனை பிடிச்சிருந்த நேரத்தில் நீங்க அந்த பொடியை பிடிச்சிருக்கலாம்ண்ணே. டேய் ஏன்டா இப்படி? அந்த செல்போன் அப்படி என்ன தான்டா இருக்குது? அண்ணே உங்களுக்கு தெரியாதுண்ணே, அவனுக்கு பெரிய கொலைகாரங்கண்ணே. அவனுக்கு கொலை பண்ணதை நான் வீடியோ எடுத்துட்டோம்ண்ணே. ஏண்டா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற கொலை பண்ணதை வீடியோ எடுத்துட்டேன்னு? இது தெரியாமல் உங்கூட வந்து நான் வேற மாட்டிக்கிட்டேனே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே. உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலையெல்லாம்? சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ்க்குண்ணே. டைம் பாஸா? ஏன்டா யூரின் பாஸ் பண்ண வந்து என்னையும் ஒரேடியாக பாஸ் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பியிருப்பாங்கடா. பைத்தியக்காரனுங்க அவனுங்க. அண்ணே நீங்க பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கீங்கண்ணே. அவனுங்க கூட சண்டை போட முடியாதானே உங்களுக்கு? என்ன சொன்ன? ஹீரோவா? இப்போ வர சொல்ல அவங்கள, இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலாம். இப்போ முன்னாடி வர சொல்லு பார்க்கலாம். அண்ணே அவங்க உங்க முன்னாடி வரலண்ணே, உங்க பின்னாடி தானே வராங்க. பின்னாடியா? ஃபோன் தானே வேணும் உங்களுக்கு? நான் இந்த சின்ன பையனை அடிச்சு போட்டு வாங்கி தரேனே. தம்பி தள்ளி போடா. டேய் பயந்து ஓடினால என்னை காமெடி நினைச்சிட்டேன். நானும் ஹீரோ தானே. எப்பவுமே ஹீரோ தான் ஜெயிக்கணுமா? ஃபார் சேஞ்ச் இந்த கான்செப்ட்ல வில்லன் ஜெயிக்கிறேன்டா. நான் உங்களை சும்மா தானே ஹீரோன்னு சொன்னேன், நான் நீங்க நிஜமாவே ஹீரோ ஆயிட்டீங்கண்ணே. ஆபத்துன்னு வரும்போது ஒவ்வொருத்தன் உடம்புக்குள்ள அந்த ஒரு ஹீரோ எட்டி பார்ப்பான்டா. அப்படிதான் இன்னைக்கு நான் ஹீரோ ஆகிட்டேன். இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் சும்மா விடக்கூடாது. அந்த ஃபோனை கொடு, போலீஸில் கொடுத்து இவங்கள முட்டி தட்ட சொல்லுவோம். நான் அப்படியே உன்னை வீட்டில் விட்டுறேன். டேய் நீ ஏன்டா வீட்டை விட்டு வெளியே வந்த? வீட்டில் அம்மா கூட சண்டை போட்டு வெளியே வந்துட்டோம்ண்ணே, ரீசார்ஜ் பண்ணி தரலன்னு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தரேம்ண்ணே. எங்கள் அப்பாட்ட அட்ரஸ் கேட்டு என்னை வீட்டில் கொண்டு விட்டுருங்கண்ணே. நான் வேலையாக போய் எங்கள் அம்மாட்ட சாரி கேட்கணும். சரிடா, இந்த மாதிரி சண்டைலாம் போட்டு வீட்டை விட்டு வெளியே வராதடா.